இந்த மனசு பயலுக நம்மளோட தலையில தப்பா ஏத்தி விட்ட ஒரு சில விஷயங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். யானையோ யானை கூட்டமோ மனுஷங்க வாழ்ற பகுதியில புகுந்து அட்டகாசம் செஞ்சு மனுஷங்களை கொல்லுது அப்படிங்கிறது தவறான செய்தி. மனுஷங்களாகிய நம்ம தான் அது வாழ்ற பகுதிகளை முழுசுமா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கோம். பொதுவா என்ன சொல்றாங்கன்னா பெண் சிங்கம் வேட்டையாடும், ஆண் சிங்கம் உட்கார்ந்து சாப்பிடும்னு. ஆனா பெரும்பாலும் இப்படி நடக்கிறது கிடையாது. ஆண் சிங்கங்கள் தங்களோட ஆளுமைக்குட்பட்ட இடங்களை பாதுகாக்கிறதுலயே அதிக நேரத்தையும் உழைப்பையும் செலவிடுது. தங்களோட கூட்டத்தை மற்ற சிங்கத்திலிருந்து பாதுகாக்கிறது மாதிரியான பலமான மற்றும் பாதிப்புகள் அதிகம் நிறைந்த பணியை செய்யறதுக்கு தான் ஆண் சிங்கங்கள் இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை முறையில வாழுது. நாய் அடிப்படையில ஒரு காட்டு விலங்கு தான். அதுவும் மாமிசம் சாப்பிட்ற ஒரு உயிரினம் தான் நாய். ஆனா மனுஷங்க கூட கொண்ட உறவினாலதான் நாய் அந்த வாழ்வியலையும் தகவமைப்பையும் இழந்துட்டு. அதே போல பாம்புகள் பால் குடிக்குங்கிறதும் தப்பு, பால் குடிக்காதுங்கிறதும் தப்பு. தண்ணி கிடைக்காத சமயங்கள்ல தான் பால் அதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா நீர்ச்சத்து குறையாம இருக்கிறதுக்கு மட்டும் பாம்பு பால் குடிக்கும். விலங்குகள் அஞ்சறிவு கொண்டதுன்னு சொல்றாங்க. அதுவும் ஏற்றுக்கொள்ற மாதிரி இல்ல. அதுங்களால எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ முடியுமோ அத மனுஷங்களை விட சிறப்பாவே வாழுது.